ஜாக்கும் சில்லுன்ற காகமும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த 2 காகங்களும் மோசமான காகங்கள். அந்த காகங்களை பார்க்கறதுக்காக ஒரு கழுகு ஒன்று வந்தது. பழங்கள் நிறைய எடுத்துட்டு வந்தது. இங்கே பாரு காகங்களே, எனக்கு 3 கொழுத்த பறவைகள் வேணும். நான் என்னோட நண்பனுக்கு விருந்து வைக்க போகிறேன். அதனால் 3 கொழுத்த பறவைகளை பிடிச்சி எனக்கு தரணும். என் நண்பனோட பிறந்த நாளுக்கு அந்த பறவைகளை நான் பரிசாக கொடுக்க போகிறேன். இந்த கொழுத்த பறவைகளை சாப்பிட்டா எங்களுக்கு பிறந்த நாள் நல்லா கொண்டாட மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் இங்கே பாரு காகமே, நான் உனக்கு கொஞ்ச நாள் தான் அவகாசம் தருவேன். இந்த மழை காலத்தில் எப்படியாவது அந்த பறவைகளை பிடித்து எனக்கு கொடு. எனக்கும் என்னோட நண்பனுக்கும் விருந்து வேணும். இல்லைனா உன்னையும் இந்த ஜில்ன்ற காகத்தையும் கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கழுகு வந்து சொல்லிட்டு இருந்தது. இங்கே பாரு, சீக்கிரமாகவே எனக்கு பிடிச்சிதா அப்படி சொல்லிட்டு கழுகு வந்து சொல்லிட்டு போயிடுச்சு. இந்த காகமும் என்ன செய்வது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தது. இங்கே பாரு புறா, உனக்கு இந்த மழை காலத்தில் உணவு கிடைக்காது. நீ வெளியே வந்தேன்னா நானும் தானியங்கள் இருக்கிற இடத்த உனக்கு காமிப்பேன். நம்ம 2 பேரும் போயிட்டு அந்த தானியங்களை சாப்பிடலாம். ஒரு குகையில் நிறைய தானியங்கள் இருக்கு. அப்படியா காகுமே? நான் உடனே வரேன் காகுமே. எனக்கு அந்த இடத்த மட்டும் காமிக்கிறியா? நான் 3 நாளாக பட்னியாக இருக்கிறேன். நான் தினமும் நிறைய அரிசி இல்லை தானியங்கள் எல்லாம் சாப்பிட்டு நல்லா கொழுன்னு இருப்பேன். 3 நாளாக சாப்பிடாம மிகவும் விழுந்து போயிட்டேன். அந்த குகை இருக்கிற இடத்த நீ சீக்கிரமாக காமிக்கிறியா? நான் தானியங்கள் சாப்பிடணும். என்னோட வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு. நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பறவைகளும் அந்த குகை இருக்கிற இடத்துக்கு பறந்து போனாங்க. இந்த புறாவோ தான் ஏமாற்றப்பட போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இந்த காகத்தை நம்பி அந்த குகையை நோக்கி போச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு காகமே, சீக்கிரம் என்ன அந்த தானியங்கள் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு இந்த 2 பறவைகளும் அந்த குகையை நோக்கி போனாங்க. போன உடனே உள்ளதான் இருக்கு தானியங்கள். நீ உள்ள போய் பாரு புறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புறாவை அந்த குகைக்குள்ள அனுப்பிச்சு இந்த காகம். இந்த புறாவும் அதை நம்பி சரி காகமே, நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், நான் ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறாவும் நம்பி அந்த குகைக்குள்ள போச்சு. அங்க பார்த்தா எந்த தானியங்களும் இல்லை. அட எடுபட்ட போய காகமே, இந்த காகம் நம்மள நல்லா ஏமாத்துறான். இந்த குகையில எதுவுமே இல்லை. அட எடுபட்ட போய காகமே, இந்த குகையை ஏன்டா மூடுற அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறா அழுதுட்டே இருந்தது. இந்த புறாவை அந்த குகைக்குள்ள வச்சு இந்த காகம் இந்த குகையை மூடிடுச்சு. அது தெரியாம இந்த புறாவோ அங்கேயே அழுதுட்டே இருந்தது. எல்லா பறவைகளும் சில பறவைகள் கொஞ்ச நாளாவே காணாம போறத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. என்னுடைய நண்பன் 2 நாளாக காணல. அவன் எங்கே போனான்னு தெரியல. கடைசியாக அவன் வீட்டுக்குள்ளே இருக்கிறத தான் நான் பார்த்தேன். 2 நாளாக எங்கே போனான்னு தெரியல. எனக்கு என்னமோ அந்த காகத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இந்த 2 பறவைகளும் பேசிக்கிட்டாங்க. அப்புறமா அந்த குகை இருக்கும் இடத்துக்கு இந்த 2 பறவைகளும் போனாங்க. அந்த காகங்கள் இந்த குகையை நோக்கி தான் அடிக்கடி போயிட்டு போயிட்டு வராங்க. நம்ம அதனால அந்த குகையை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பறவைகளும் இந்த குகையை நோக்கி போனாங்க. இந்த குகையிலேருந்து யாரோ காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் வரதை கேட்டாங்க. அதனால இந்த 2 பறவைகளும் அந்த அடைத்து வைத்திருந்த குகையில் இருக்க கல்லை நீக்கி பார்த்தாங்க. அப்போ பார்த்த உடனே உள்ள இருந்து 2 பறவைகள் வெளியே வந்தாங்க. நன்றி சோனா, என்ன அந்த காகங்கள் தான் இங்கே அடைச்சி வச்சுட்டாங்க. நான் 2 நாளாக சாப்பிடாம இந்த குகைக்குள்ளேயே தான் இருந்தேன். அதனால் ரொம்ப பசியாகவும் இருக்குது. அந்த காகங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பறவைகள் எல்லாம் பேசிக்கிட்டாங்க. எனக்கு ஒரு செடி தெரியும், அந்த செடி ரொம்ப அரிக்கும். அந்த செடி எடுத்து அந்த காகங்கள் மீது நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
எல்லா பறவைகளும் பேசிக்கிட்டாங்க. இங்க பாரு கழுகு, நான் 3 கொழுத்த பறவைகளை பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த பறவைகளை அந்த குகையில தான் அடைச்சி வச்சிருக்கேன். நீ வந்தீன்னா உடனே அந்த பறவைகளை எடுத்துட்டு போயிடலாம். உன் நண்பனோட விருந்துல நீ அந்த பறவைகளை பொறிச்சு கொடுக்கலாம். அந்த நண்பனுக்கு ரொம்ப சுவையா இருப்பாங்க அந்த பறவைகள். நீ உடனே உடந்தனா இந்த பறவைகளை எடுத்துட்டு போயிடலாம். அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகமும் இந்த கழுகும் பேசிட்டு இருந்தாங்க. நீ சீக்கிரமா வா, இல்லைன்னா அந்த பறவைகள் எங்கன்னா தப்பிச்சு போயிட போறாங்க. நான் அந்த பறவைகளை உணவுக்காக தான் ஸ்பெஷலாக பிடிச்சி வச்சிருக்கேன். அந்த குகையில் 2 நாளாக சாப்பிடாம கூட இருக்கிறாங்க. அந்த பறவைகளை பிடிச்சி நீ உடனே ரோஸ்ட் பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகமும் கழுகும் பேசிட்டு இருந்தாங்க. பின்பு இந்த குகையை நோக்கி போனாங்க. போய் பார்த்த உடனே அங்கே அந்த குகை திறந்திருப்பதை பார்த்துச்சு இந்த காகம். ஐயோ, இந்த குகை வேற திறந்திருக்கு, அந்த பறவைகள் தப்பிச்சு போயிட்டாங்களா? ஆட, இந்த கழுகுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இந்த பறவைகள் வேலை எங்கே போயிட்டாங்க தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்திலே சில பறவைகள் அங்கே வந்தாங்க. வந்து இந்த காகங்கள் மீது இந்த செடியை எடுத்து போட்டாங்க. இந்த காகத்து மீதும் கழுகின் மீதும் அரிப்பி எடுக்கிற செடி. பறவைகளே, நீங்கள் தானே எங்களை அடைச்சி வச்சிங்க, எங்களை சாப்பிட்றதுக்காக அடைச்சி வச்சிங்களா? உங்கள் மீது நான் அரிப்பு எடுக்கிற செடியை போட்டுட்டேன், உங்களுக்கு உடல் முழுதும் அரிப்பு எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பறவைகள் எல்லாம் இந்த காகத்தையும் கழுகையும் தாக்க தொடங்கினாங்க. இந்த காகங்களும் ஐயோ மிகவும் வலிக்கிறது, இந்த பறவைகள் கிட்டேருந்து எப்படியாவது தப்பித்து போய்விட வேண்டும், இல்லை என்றால் இந்த பறவைகளை நம்மளை தாக்கி கொன்று விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காகமும் கழுகும் தப்பித்து சென்றன.